எரேமியா 23வது அதிகாரத்திலே 28வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 23வது அதிகாரத்திலே 28வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 28வது வசனம்: சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக. என் வார்த்தை உள்ளவன் எவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக. கோதுமைக்கு முன்பாக பதர் எம்மாத்திரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக. என் வார்த்தை உள்ளவன் எவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்லுவானாக. கோதுமை மணிக்கு முன்பாக பதர் எம்மாத்திரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசிகள் தீர்க்கம் தரிசனம் சொல்லுகிற அந்த காலத்திலே எரேமியா தீர்க்கதரிசியும் ஒரு நல்ல தீர்க்கதரிசியாக தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய எச்சரிப்புகளை ஜனங்கள் மத்தியிலே அவன் சொல்லிக் கொண்டே வந்தான். ஆனால் அவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற நாட்களிலே நிறைய காரியங்களை ஜனங்களுக்கு விரோதமாக, அப்படி என்றால் ஆண்டவர் செய்ய போகிற, கொடுக்க போகிற தண்டனைகள், உங்களுக்கு நீங்கள் செய்ததுனால என்ன பெரிய பாவங்கள் வருகிறது என்கிறதை குறித்து, ஆண்டவருடைய தண்டனைகளை குறித்து எரேமியா தீர்க்கதரிசி ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டே இருந்தான். ஆனால் அந்த ஏரியாவில் இருக்கிற ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த எரேமியாவுடைய வார்த்தையை கேட்கிற அளவிற்கு அவர்களுக்கு பொறுமையே இல்லை. கெட்ட செய்தியை போல அவன் சொல்லுகிறான், எச்சரிப்பின் செய்தியை போல அவன் சொல்றதுனால அவனுடைய வார்த்தையை அவர்களால் கேட்க முடியவில்லை. அப்போ கொஞ்சம் தீர்க்கதரிசிகள், கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பினார்கள், பொய் சொல்லுகிற தீர்க்கதரிசிகள் எழும்பினார்கள். அவர்கள் ஆண்டவருடைய தண்டனையை குறித்து சொல்லாமல், ஆண்டவர் அன்பா இருக்கிறார், ஆண்டவர் மாற்றுவார், அப்படி என்று நிறைய தீர்க்க தரிசனங்களை ஜனங்கள் சொன்னார்கள். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, சொப்பனம் கொண்ட தீர்க்கதரிசிகள் சொப்பனத்தை சொல்லட்டும், யார் வேண்டுமென்றாலும் தீர்க்க தரிசனம் உரைக்கட்டும். ஆனால் ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், கோதுமை மணி என்கிறது கர்த்தருடைய உண்மையுள்ள தீர்க்க தரிசனம். பதர் என்கிறது அந்த கள்ள தீர்க்க தரிசனம். கோதுமை மணிதான் நிற்குமே தவிர பதர் நிற்பது இல்லை என்று ஆண்டவர் அங்கே வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். கோதுமை மணி என்கிறது கர்த்தருடைய வார்த்தையாய் இருக்குமானால், அது கர்த்தராய் இருப்பாரே ஆனால், நான் நம்புகிறேன் நமக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார், நமக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அப்படியாக நான் கர்த்தருடைய பிள்ளைகளை கோதுமை மணியாகவும், உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற பிரச்சனைகளை பதராகவும் இந்த வசனத்தின் மூலமாக பார்த்து சொல்லுகிறேன். இந்த ஜெபத்திலே இருக்கிற பலர் பிரச்சனைகளோடு இன்றைக்கு தேவ சமூகத்திலே வந்திருக்கலாம். நீங்கள் கோதுமை மணியா இருந்தாலும் அந்த பதரை பார்த்து நீங்கள் கலங்கி போய் வந்திருக்கலாம். அந்த பிரச்சனை உங்களை மிரட்டலாம், அந்த பிரச்சனை உங்களுக்கு விரோதமாய் பெரிய பர்வதமாய் நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் இருக்கிற அந்த பிரச்சனை வெறும் பதர் தான், அது கோதுமை மணி அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வியாதி வெறும் பதர், அந்த சூழ்நிலை வெறும் பதர், உனக்கு முன்பாய் எழும்பி நிற்கிற அந்த பெரிய மனிதன் கர்த்தர் சொல்லுகிறார் வெறும் பதர், அது வெறும் பதருக்கு ஒப்புமையாய் சொல்லுகிறார். கோதுமை மணியாகிய உன்னை அசைக்கவே முடியாது. உனக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் பெரியவர், உனக்குள்ளே இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை பெரியது. உனக்கு முன்பாய் அந்த பதர் நிற்க முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். வேதத்திலே ஆண்டவர் அப்படித்தான். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளை அவர்கள் பார்த்தார்கள், போராட்டங்களை எல்லாம் பார்த்தார்கள். அந்த போராட்டங்களை, அந்த பிரச்சனைகளை சில நேரங்களிலே அவர்கள் வலிமை உள்ளதாகவும் ஆற்றல் உள்ளதாகவும் பார்த்தாலும் வேதம் சொல்லுகிறது அது சாதாரணமான பதர் என்கிறதை அந்த பிரச்சனையினுடைய முடிவு
முடிவிலே அவர்கள் கண்டு கொண்டார்கள். நான் நம்புறேன் இன்னைக்கு ஜெபத்திற்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, வெகு சீக்கிரத்தில் உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனை பதர் என்று நீங்கள் காண போகிறீர்கள். உங்கள் கண்கள் காண போகிறது. நீங்கள் அறிக்கை செய்ய போகிறீர்கள். நீங்கள் சாட்சி சொல்ல போகிறீர்கள். பாஸ்டர், நான் என்னமோ நினைச்சேன், நான் பெரியதாய் நினைச்சேன், அந்த பிரச்சனையை பார்த்து நான் தூங்கல, அந்த பிரச்சனைகளை பார்த்து நான் பயப்பட்டு கொண்டே இருந்தேன். ஆனா கர்த்தர் சொன்ன வார்த்தை நான் விசுவாசிச்சேன். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த உபவாச நாட்களில் நீங்கள் வரும்போது உங்களுக்கு விரோதமாக இருக்கிற பிரச்சனைகளை பதறாக நீங்கள் பார்க்க போகிறீர்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கரங்களை தட்டி அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி. அந்த பிரச்சனையை உன் கண்கள் பதராய் பார்க்கிறது. அது பதரை போல மாறுகிறது. அதனுடைய முடிவிலே பதராய்த்தான் நீங்கள் அதை பார்க்க போகிறீர்கள். நீங்க சொல்ல போறீங்க, ஐயோ இந்த பிரச்சனைக்காக நான் இவ்வளவு பயப்பட்டேன், இந்த பிரச்சனைக்காக நான் இவ்வளவு கவலைப்பட்டேன், இதற்காக தான் இத்தனை நாள் தூங்காம இருந்தேனா, இதற்காக தான் இத்தனை நாள் பயந்து நான் செத்து போனேனா, இத்தனை நாள் அதற்காக தான் சாப்பிடாம இருந்தேனா. இது சாதாரணமான ஒரு பதராச்சே அப்படின்னு உங்களுடைய கண்களும் உங்களுடைய செவிகளும் உங்களுடைய வாய்களும் அதை சொல்ல போகிறது. ஹல்லேலூயா.